ஹாய் கைஸ், வணக்கம். மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நடக்கிற இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போது பஸ் வானகரம் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், பேரிகேட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வானகரத்துலேருந்து. பேரிகேட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் பேரிகேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஸ்பாட்டில் சாயில் டெஸ்டிங் ஒர்க்கும் நடக்குது இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டுக்காக. மதுரவாயில் சென்னை போர்ட் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் இனிஷியலாக 2009 அப்போது ப்ரைம் மினிஸ்டராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் தான் தொடக்கி வச்சார். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் லைவாக தான் இருந்தது. அதாவது ஒர்க்லாம் ப்ராக்ரஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்க. மெயினாக சொல்லணுன்னா மதுரவாயிலிருந்து கோயம்பேடு வரைக்கும், கோயம்பேடு முன்னாடி இருக்கிற நெற்குன்ற வரைக்கும் அந்த பில்லர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் கூவம் ரிவர் கரையோரம் முக்கியமாக இந்த சேத்பேட் அந்த ஏரியாலாம் பில்லர் ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது 2009 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் 2010 வரைக்கும் ப்ராக்ரஸில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் 2011 தமிழ்நாடில் ஸ்டேட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால அப்போ இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாமல் தான் இருந்தது. 2022 மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பாரத் மாலா அந்த ப்ராஜெக்டோட அந்த ஸ்கீமில் இது மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதா அனுமதி கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஐ திங்க் 2022 இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ப்ராஜெக்டை தொடக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒரு 4 பேக்கேஜாக டெண்டர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 4 பேக்கேஜில் குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்னு மும்பை பேஸ்டு கம்பெனி தான் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த டெண்டர் ப்ராசஸில் லோயஸ்ட் பிட்டராக செலக்ட் ஆனாங்க. ஸோ அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் டபுள் டக்கர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேவாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் நார்மல் வெஹிக்கிள்ஸ் போகிற டிராஃபிக் அலோவ் பண்ணுவாங்க. செகண்ட் லெவல், அதாவது அந்த செகண்ட் டெக்கில் வெறும் மதுரவாயிலேருந்து டைரெக்டாக சென்னை போர்ட்டு ரீச் பண்ணுற ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனில் தான் இந்த ப்ராஜெக்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு லெவலில் போகிற அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 7 என்ட்ரி ரேம்பும் 6 எக்ஸிட் ரேம்பும் ஃபஸ்ட்டு லெவல் ஃப்ளைஓவருக்கு கனெக்டிவிட்டி தர மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அரும்பாக்கம், காலேஜ் ரோட், ஸ்பர்டேங்க் ரோடு, பிட்னி ரோட், மாண்டியச் ரோட், சிந்தாதிரிப்பேட், சிவானந்தா சாலை, காமராஜ் சாலை. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் என்ட்ரியும் எக்ஸிட் ரேம்பும் இந்த ஃபஸ்ட்டு லெவல் ஃப்ளைஓவருக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நமக்கு கரெக்டாக தெரியும். அது வரைக்கும் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த லொக்கேஷனில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சென்டர் மீடியனில் பார்க்குற இந்த பில்லர்ஸ் தான் 2009 ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ண பில்லர்ஸ் இது. அதாவது இந்த மதுரவாயில் சென்னை போர்ட் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்லர் தான் இது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்
டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வேவாக வந்து சேஞ்ச் பண்ணதுனால இந்த பில்லர் வந்து டெமாலிஷ் பண்ணுவாங்களா இல்லை வந்து இது பக்கத்துலேயே புது பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்களான்னு வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து அடுத்த கட்டமாக போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பில்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மதுரவாயல் சென்னை போர்ட் அந்த எக்ஸ்பிரஸ்வே எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்லர்ஸ் தான் இது. ஆன்லைன் நியூஸ் பேப்பரில் படித்த நியூஸில் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் வந்து மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் சிங்கிள் லெவல் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே தான் இருக்க போகுது. அதாவது நார்மல் எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் இருக்க போகுது. கோயம்பேடுலேருந்து நேப்பியர் பாலம் வரைக்கும் தான் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ்வேவாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா படித்தேன். அது எந்தளவு கன்ஃபார்மான நியூஸ்னு எனக்கு தெரியல. மேபி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நார்மல் எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் இருக்கும். கோயம்பேடுலேருந்து நேப்பியர் பாலம் வரைக்கும் தான் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ்வேவாக வந்து அதாவது டபுள் டெக்கர் எலிவேட்டட் ஃப்ளைஓவராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் டெக்கர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து 5800 கோடி. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் லென்த்து. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டெக்கர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ரூட் பொறுத்த வரைக்கும் வானகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து மதுரவாயில் வழியாக கோயம்பேடு வரைக்கும் நார்மல் இந்த சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே அதாவது பூந்தமல்லி ஹைவேடு சொல்லலாம். ஸோ அந்த ரூட்டில் தான் இருக்க போகுது. கோயம்பேடுலேருந்து தான் இந்த ப்ராஜெக்டோட ரூட் வந்து கூவம் ரிவர் கரையோரத்தில் தான் மோஸ்ட்லி போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன். முக்கியமாக சொல்லணும்னா அரும்பாக்கம், சேத்பேட், நுங்கம்பாக்கம், சிந்தாதிரிப்பேட், கூவம் ரிவர் கரையோரம் அந்த ரூட்டில் தான் இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ்வே வந்து மோஸ்ட்லி இருக்க போகுது. நேப்பியர் பாலம் வரைக்கும். நேப்பியர் பாலம் தாண்ட பிறகு ஐஎன்எஸ் அடையார் அந்த நேவி போர்ட் வழியாக சென்னை போர்ட் ரீச் ஆகிற மாதிரி தான் இந்த ரூட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நியூஸில் படித்தது கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ரூட் தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோட எண்டிலும் ஒரு சின்ன மேப் வியூவும் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக கூவம் ரிவர் கரையோரம் போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் அந்த ரூட் இருக்குன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து மேபி எனக்கு நெட்டில் கிடச்சா நான் கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் அந்த ரூட் மேப்பு. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு மதுரவாயிலேருந்து சென்னை துறைமுகத்துக்கு முக்கியமாக இந்த லாரிலாம் வந்து கண்டெய்னர் லாரிஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நார்மல் வெஹிக்கிள்ஸும் சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல வர வெஹிக்கிள்ஸ் மதுரவாயில் ஏறினீங்கன்னா டைரெக்டாக வந்து அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட், அரும்பாக்கம் இந்த மாதிரி எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் அந்த என்ட்ரி ரேம்ப்பு எக்ஸிட் ரேம்ப் கொடுத்துருக்காங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து குயிக்காக ரீச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருக்கலாம். பேரிகேட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அங்கங்கே ஒரு சில போர்ஷன்ஸை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டெக்கர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்னை போர்ட், இந்தியன் நேவி அதாவது ஐஎன்எஸ் அடையார் அந்த நேவி பேஸ் இவங்களோட ஒரு ஒத்துழைப்போடு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் பேரிகேட் நடுவில் வந்து 2 ராடு மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் சாயில் டெஸ்டிங் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கலாம்.
கோயம்பேடு ரீச் பண்ணிட்டோம். ரைட் சைடில் பார்க்குற கிளாஸ் பில்டிங் தான் சென்னை மெட்ரோவோட ஹெட் ஆஃபீஸ். இதுதான் வந்து கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன், அதோட ரூஃப் தான் பார்க்குறீங்க. ஸோ ஓவராலாக மாநகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நடக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பேரிகேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணல. அங்கங்கே ஒரு சில போர்ஷன்ஸில் வந்து பேரிகேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல சாயில் டெஸ்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க மாநகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நடக்கிற இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட ஒரு சின்ன அப்டேட். கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட் இந்த ஸ்டெச்சில் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு முடிஞ்ச அடுத்த வாட்டி நான் வீடியோவாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டக்கர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட மேப் வியூ தான் பார்க்குறீங்க. இதில் மாநகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் பூந்தமல்லி ஹைரோவில் தான் இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட் அந்த ரூட் தான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூவம் ரிவர் அந்த கரையோரம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதோட மேப் வியூ தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க. கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட் வரைக்கும் கூவம் ரிவர் கரையோரம் இருக்கிற அந்த வியூ தான் பார்க்குறீங்க. இதுதான் வந்து எக்ஸாக்ட் ரூட்டானு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஒருவேளை எனக்கு கரெக்டான ரூட் மேப் கிடச்சிதுன்னா அடுத்த வீடியோ அப்டேட்டில் நான் அதை வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி கூவம் ரிவர் கரையோரம் தான் இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நார்மல் ஃப்ளைஓவர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேவாக தான் இருக்கும். கோயம்பேடுலேருந்து நேப்பியர் பிரிட்ஜ் வரைக்கும் தான் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வேவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து சென்னை போர்ட் வரைக்கும் நார்மல் எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் ஜிக்ஸாகாக பார்க்குற இந்த லைன் தாங்க கூவம் ரிவர். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மேப் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த கூவம் ரிவர் கரையோரம் பக்கத்தில் என்னென்ன ஏரியாஸ்லாம் வருதோ அந்த வழியாக தான் இந்த ரூட் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.